அனைவருக்கும் சாப்பிட்டுமா அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இந்த மயிலாப்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட இந்த பட்டினப்பாக்கம் லூப் ரோடு பகுதியில் நவீன மீன் அங்காடி கிட்ட 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு விவகாரம் நம்மளோட மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள் சில மன்றங்களில் சில கேஸ்லாம் வந்தது. அந்த காலகட்டங்களில் இங்கே நிறையா வண்டி வாகனங்கள் போகும்போதோ நீதிபதிகள் அவங்கெல்லாம் போகும்போதெல்லாம் இங்கே மீனவ மக்கள்லாம் நம்ம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நிரந்தரமான இடங்கள் இல்லை, வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படுறாங்க, போக்குவரத்து சீரமைப்பாக இல்லைங்க, நிறையா இஷ்யூலாக இருந்ததுன்னு அந்த காலங்களில் மாண்புமிகு நீதியரசர்கள்லாம் தன்னிச்சையாக சில கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கணக்கில் கொண்டு அப்போது 2020 கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் பிரகாரம் அந்த அப்போ இருந்த ஆட்சியாளர்கள்லாம் இந்த லூப் ரோடு பகுதிகளில் இங்கே 123வது வட்டத்திலேருந்து அந்த கடைசி 170, 126, 171 வார்டுக்குட்பட்ட பகுதிகளாக கணக்கெடுத்து கிட்டத்தட்ட 370 பேர், 256 பேர் இந்த நொச்சிக்குப்பம் பகுதிகளிலும் மீதி இருக்கும் அந்த பகுதியில் இருந்தவங்களும் கணக்கெடுத்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. 2020ஆம் ஆண்டில் 2024ஆம் ஆண்டில் பல்வேறு ஃபிஷர்மேன் மக்களோட கோரிக்கைலாம் ஏற்று அதை மறு வெரிஃபிகேஷன் பண்ணி சம்மந்தப்பட்ட துறைகள் மூலமாக மீன்வளம் துறைகள் மூலமாக அதெல்லாம் ரீவெரிஃபை பண்ணி லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட 9,90,90,00,000 கவர்மெண்ட்டோட நிதியில் ஜிசிசி நம்மளோட சென்னை கார்பரேஷன் இந்த பில்டிங் கட்டினாங்க. இதில் பல குறைபாடு இருந்தது, பல அலாட்மெண்ட்டில் பல முறைகேடுகள் இருந்தது, மக்களுக்கு தேவையான பரப்பளவில் இடம் கொடுக்கல அப்படின்லாம் சில குறைகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் நாங்கள் நம்மளோட ஆட்சி காலங்களில் நான் நிறைய பக்கம் இந்த மீனவ மக்களை சந்தித்து அவங்கள கோரிக்கைலாம் கேட்டு நான் இந்த எலெக்ஷன் பரப்புரை வரும்போது அவங்கள கோரிக்கைலாம் கேட்டு இதெல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணி தரணுங்கிறதுனால இந்த இருக்கிற பில்டிங்கெல்லாம் புனரமைப்பு செய்து முதல்ல 30 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்களோட மீன் கடை இருந்தது, 320 கடை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறு வரையறை மாதிரி சம்மந்தப்பட்ட சென்னை மாநகராட்சி, மீன்வளத்துறை, நம்மளோட போலீஸ் துறை, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கூப்பிட்டு கேட்டு ஆலோசனை பண்ணி இருக்கிற மக்களோட கோரிக்கையெல்லாம் எல்லாரோட கோரிக்கைகளும் கேட்டு நான் 2 வருடத்துக்கு முன்னாடி நம்ம மீனவ மக்கள்லாம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட அவங்களையும் நேராக சந்தித்து அவங்க கோரிக்கைகளையும் கேட்டு அவங்க கோரிக்கையில் கடிதமாக கொடுத்த கோரிக்கைகளையும் ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி செக் பண்ணி அதன் பிரகாரம் இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த 30 சதுரடி உள்ள கடைகளை 50 சதுரடியாக பெருசு பண்ணுறது, அவங்க மீன் வைக்கும்போது அந்த தண்ணி வெளியே போய் அதனால் ஏதாவது சுகாதார குறைவு வரக்கூடாங்கன்னா அது தண்ணி நீர் கரெக்டாக வெளியே போகிற மாதிரி வடிகால் வசதிகள், அவங்க கொண்டு வர மீன் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு உண்டான வசதிகள், அவங்க கடைகள் சில நேரங்களில் எனக்கு முன்னாடி கடை போட்டிருக்கு, பின்னாடி கடை போட்டிருக்கு, அந்த கடைகள் எல்லா கடைகளுக்கும் வியாபாரம் வரணுங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா கடைக்கும் முறையான வியாபாரம் போகணுங்கிறதுனால எல்லா மக்களும் வந்துட்டு போகிற மாதிரி உள்ளே போகிற வழி வெளியே போகிற வழி ரெண்டையும் மாநகராட்சி மூலமாக டிஸ்கஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி அது லைட் வசதிகள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மக்களும் பார்த்துருக்காங்க. 1, 3, 4 நாட்களாக எல்லா துறைகளும் வளர்ந்து நானும் செக் பண்ணி பார்த்து அவங்களையும் கூப்பிட்டு இதை சரியாக இருக்கா சௌரியமாக இருக்கான்னு கேட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, வருங்காலங்களில் அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மீன் அங்காடியில் வேறு ஏதாவது எனக்கு இது குறைபாடு இருக்குது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதையும் வருங்காலங்களில் ஒவ்வொரு வாரமாகவோ மாதமாகவோ இல்லை 2 மாதத்துக்கு வரையோ கேட்டு கருத்துக்களையும் கேட்டு அதையும் ரெடி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம முதலமைச்சரோட கருத்துக்கள் பிரகாரம் அவரோட அறிவுறுத்தல் பிரகாரம் எந்த மீனவ மக்களும் எந்த சமுதாயத்தினரும் எந்த மக்களும் எந்த டிஃபிகல்ட்டாக வரக்கூடாது, வாழ்வாதாரம் குறைபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுனாலையும் பொதுமக்கள் ஈஸியாக ரோட்டில் பயணம் செய்து அவங்க ஊருகளை ட்ராவல் பண்ணணும், மீன் வாங்கி செல்ல வேண்டும், மண் சுத்தமாக இருக்கணும், தரமாக இருக்கணும், அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு முடிவை மாநகராட்சித்துறை, மீன்வளத்துறை, நம்மளோட காவல்துறையோட போக்குவரத்து பிரிவு, காவல்துறையோட எல்என்டோ பிரிவு, நானும் மக்களோட கலந்து ஆலோசனை பண்ணி கேட்டு எல்லாம் முடிவெடுத்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த குழுக்கள் முறையோட ஓப்பன் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனால இந்த குழுக்களை இங்கே இருக்க 150 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட லிஸ்டெல்லாம் குழுக்களில் போட்டு அவங்களோட கடைகளை அவங்களே தேர்ந்தெடுக்கும் முறையில் அவங்களே அந்த குழுக்களில் ஒரு அட்டை எடுத்து நம்பர் எடுத்து அந்த கடை அவங்களுக்குன்னு அவங்களே தேர்ந்தெடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு குழுக்கள் முறை தனக்குத்தானே ஒதுக்கீடு குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் முறை கொடுத்துருக்கோம். அவங்களே சூஸ் பண்ணி கடை எடுத்துக்கிறாங்க, அதை அவங்க முழுமையாக ஒத்துருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். வருங்காலங்களில் இன்னொரு இருக்கிற சில சூப்பர் இருக்கிற ஆக்குமரி இருந்திருந்தாங்கன்னா மீன் கடை போட்டிருந்தாங்க அவங்களையும் இந்த கடையை பார்த்துட்டு வருங்காலம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆக்குபை பண்ணுற அளவுக்கு
வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் முன்னேற்பாடாக பண்ணி கொடுப்போம். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கிங் வசதி கொண்ட ஒரு நவீன மீன் அங்காடியாக வருங்காலங்களில் தரமான ஒரு அங்காடியாகவும் நிறையா மக்கள் வந்து ஒரு அங்காடியாகவும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பிளேஸாகவும் பண்ணி கொடுக்கல கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அது பொதுமக்கள் நிறையா சொன்னாங்க. சில பேர்களுக்கு முன்னாடி கடை பிரித்து கொடுத்துட்டாங்க, சில பேர் பின்னாடி கடை கொடுத்தாங்க. தேர்வு செய்து ஒவ்வொரு பொதுமக்களையும் தேர்வு செய்து உனக்கு இதுதான் கொடுப்பேன், உனக்கு அதுதான் கொடுப்பேன்னு சில தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க. நேரடியான குலுக்கல் முறையை பின்பற்றவில்லை அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கருத்துக்களை கேட்டு தான் இந்த தடவை நேரடியான குலுக்கல் முறையை அவங்க முன்னிலையே பண்ணி மக்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இது எப்போவுமே வந்து அதாவது போராட்டம்ங்கிறது வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுதான். நான் நிறையா இடங்களை பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் மக்கள் தேவைகள் சிம்பிள் தான். ஒவ்வொரு மீனவ மக்களும் ஒவ்வொரு மீனவ சமயம் சிம்பிளாக கேட்பாங்க. எனக்கு வாழ்வாதாரம் தேவை, அதுக்கு ஒரு கடை தேவை. நான் கொண்டு வர மீனை சுகாதாரமாக வச்சு சேல் பண்ணணும். அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடம் வேணும், பாதுகாப்பாக இருக்கணும். வெயில் மழை காலங்கள்லையும் அது வியாபாரம் பண்ணணும். அப்படி இருப்பாங்க. இவங்களெல்லாம் கடை வைக்கக்கூடாது, நீ உள்ளே போகக்கூடாது, நான் தான் இந்த ஏரியாவோட அத்தாரிட்டி, நான் சொன்னால் தான் நீங்கள்லாம் போகணும். மீனவ மக்கள்லாம் ரொம்பவும் பணிவான ரொம்பவும் நேர்மையான மக்கள். அதில் சில பேர் தன்னோட காரணங்களுக்காக நான் சொன்னால் தான் கேட்கணும், நான் சொன்னால் தான் பண்ணணும். பல ஆண்டு காலமாக நான் 2 கடை சில பேர்லாம் கூட நம்ம மீனவ மார்க்கெட்டுக்குள்ளே 2 கடை போட்டிருக்காங்க, பீச்சு பக்கம் 2 கடை போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. பொதுமக்களே அந்த ஆளுகளை கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், எங்களால் பேச முடியல, எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு அவங்க சில பேரை கூட்டிகிட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களையும் அவங்களோட பேரையெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து யாரெல்லாம் நம்ம சமுதாய மக்களுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் காரணங்களாக இருக்கலாம், மீனவ மக்கள் முன்னேறக்கூடாது, அவங்களை எப்போவுமே ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே வச்சுக்கணும்னு அந்த மாதிரி காரணங்களில் சில கட்சிகள் சில ஆளுநராக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே புறந்தள்ளி எதுவாக இருந்தால் மக்களோட பயன்பாடு முக்கியம், மக்களோட தேவைகள் முக்கியம், மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம், மக்களோட கருத்துக்களை கேட்டு அறிந்து இதை நம்ம செஞ்சுருக்கோம். 370 கடை இருந்தது. அதான் ஒரு பகுதியில் பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ கடைகள் எல்லாம் வந்தவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம். இனி 2-3 நாட்கள் லீவு நாளில் போயிருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, வர முடியாத நிர்பந்தம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வருங்காலங்களில் இவங்க கடைகளை பார்த்த உடனே எனக்கு நல்லா இருக்குது, நானும் உள்ளே வரேன்னு வரும்போது மீன்வளத்துறை மூலமாக நான் முன்னாடி எடுத்த சரிபார்ப்பெல்லாம் கணக்கிட்டு அவங்களுக்கும் கடைகளை வருங்காலங்கள் ஒதுக்கீடு செஞ்சு வருவோம். இதே குலுக்கல் முறையில் பண்ணுவோம். மக்களோட இந்த ஸ்பீட் நம்மளா பண்ணலை, அந்த மீனவ மக்களோட கேட்டு இந்த கடை சரியாக இருக்கான்னு அவங்கள கேட்டு அவங்களோட பெட்டி அவங்களோட ஐஸ் பாக்ஸை வைக்க முடியுமாங்கிறதையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இது கரெக்டாக இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கோம். வாழ்வாதாரம் எங்கே தேவைப்படுதோ அவங்க வச்சுக்கலாம், எங்கே சேஃப்டி இருக்கோ அதை அவங்க பயன்படுத்தலாம். நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களுக்கு எப்போவுமே தேவையான பாதுகாப்பு, எல்லா நாட்களிலும் வியாபாரம் பண்ணணும். வெயில் மழை புயல் இந்த மாதிரி இயற்கை வரும்போதும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காலங்கள் வரும்போது பீச் ரோட்டில் பண்ணுறது அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்காது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இங்கே கொடுக்குறோம். அதை மக்கள் கடைபிடிப்பாங்க. அதை நாங்கள் அதுக்கான தேவைகளையும் அதுக்கு உத்தரவாதத்தையும் கூட கொடுப்போம். அதில் பிரதர் நம்ம ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒவ்வொரு குடியிருப்பு மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி லாங் டேர்மில் அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் நல்ல வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் எடுத்து கொடுக்குறோம். அதுதான் இந்த மீன் அங்காடிகள். இந்த மீன் அங்காடியிலுமா எல்லா கடையிலும் காய்கறி அங்காடிகள் இருக்குது, நிறைய பக்கம் ஒரு கடைகள் இருக்குது, அதை பண்ணி கொடுப்போம். அதை அவங்க சேஃப்டி இருக்கும், அது பண்ணிக்கிறாங்க. இரண்டாவது ரோடுங்கிறது வந்து பல இடங்களில் ஒன்வே இருக்குது. சென்னையில் நம்மளோட மயிலாப்பூரத்தில் பல இடங்கள் ஒன்வே பண்ணுறோம். அந்த ஒன்வே ஒரு ரயில் மெட்ரோக்காகவோ இல்லை வேறு பணிகளுக்காகவோ ஒன்வே பண்ணுவாங்க. அந்த ஒன்வே பண்ணும்போது மக்களோட தேவைகளும் மக்களோட குறைபாடுகளும் அதெல்லாம் பூர்த்தி அடைய முடியும்னா அந்த ஒன்வேவை நிரந்தரமாக அதே சிஸ்டம் கொண்டு வருவாங்க. அது மாநகராட்சி மூலமாக, போக்குவரத்துறை மூலமாக, இங்கே இருக்கிற எலண்டோ காவல்துறை மூலமாக அதை அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி லாங் டேர்மில் கரெக்டாக இருக்குமாங்கிறத முடிவெடுத்து பண்ணுவாங்க. அது காவல்துறை
மாநகராட்சி துறைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுவாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது இது எப்படின்னா, இது எப்படி சொல்கிறதுன்னா, ஜென்ரலாக பல நேரங்களில் நம்ம நீதிமன்றங்கள், மாண்புமிகு நீதிமன்றங்கள், மனிதரசர்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கும் போது இல்லை மழை வெயிலில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் பண்ணித்தரணுங்க ஒரு எண்ணத்துலையும் இந்த கடையில் போடுறதுனால பல பேர் வண்டி பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க, மக்கள் இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு சில நேரங்களில் இப்போ இன்றைக்கி கூட நம்மளோட மாண்புமிகு நீதிமன்றங்களில் சில கேஸ் நிலுவையில் இருக்குது. அந்த நிலுவையில் கண்டங்களாக ஏதாவது சூழ்நிலைகளில் கோர்ட் ஆர்டர்ஸ் வரும்போது அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக போலீஸ் துறை மூலமாக, போக்குவரத்துறை மூலமாக, காவல்துறை மூலமாக, நகராட்சி மூலமாக, மீனவத்துறை மூலமாக இல்லை இங்கே கடை போட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு சேஃப்டியான பிளேஸ் கொடுக்குறோம், உங்கள் கடையில் அங்கே மூவ் பண்ணிக்கோங்க, கடலோர பகுதிகள் கடல் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் மீன் பிடி பண்ணுறதுக்குமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. வருங்காலங்களில் இன்னும் அவங்களோட விளக்கங்கள்லாம் கொடுத்து அவங்கள புனரமைச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அது கார்ப்பரேட் துறைகளை கேட்டுட்டு வருங்காலங்களில் முடிவு பண்ணுவோம். நான் அப்படி கொடுக்கல, நான் இங்கே கொடுக்கறது மக்களோட ஆதரவுக்காக இங்கே கடைகளை மீன் அங்காடிகளை புனரமைச்சு அவங்களுக்காக கொடுக்கணும். இதை கேரண்டி பண்ணுறோம், கண்டினியூ பண்ணோம், ஆதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். மீதி கடைகளெல்லாம் வருங்காலங்களில் நகராட்சி துறைகள், நிர்வாகத்துறைகள், நீர்வளத்துறைகள்லாம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி. இல்லை பிரதர், அந்த ஆர்டரை ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு துறைகளும் போல் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது மக்களின் கடமை, குடிமக்களின் கடமை. அந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணும்போது சில டிஸ்கிரிபன்சி இருக்குது, பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு வேறு ஏதாவது தீர்வு கிடைக்குமாங்கிறத நிர்வாகத்துறை மூலமாக, நிறைய துறைகள் மூலமாக கிடைக்கும்போது அந்த வேறு புனரமைப்பு கடையில் கொடுக்கும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக் என்கரேஜ்மெண்ட் மாறிட்டு இங்கே வந்துடுவாங்க. அதுக்கு ஒன்று ஆதாரமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. நன்றி.